Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மீண்டும் நாம் பெருஞ்செய்தி அமர்வில் பார்க்க போவது ஞானசேகரனின் வழக்கு. அவர் ஏற்கனவே குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருடைய தண்டனை விவரங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்படுகின்றன. ஞானசேகரன் வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அவர் குற்றவாளி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டாலும் என்ன தண்டனை வழங்கப்படுகிறது என்பது இன்றைக்கு நமக்கு தெரிய வரும். உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே அதிர்வலைக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம். அதில் அவர் ஏற்கனவே ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அவர் மேல என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கு? இப்போ அந்த ஒவ்வொரு பிரிவுகளின் கீழ் தண்டனை அப்படின்ற பட்சத்துல உச்சபட்சமாக என்ன தண்டனை வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? தினவரி 14 வழக்கை பொறுத்தவரை கடந்த வாரம் புதன்கிழமை இந்த வழக்கில் நீதிபதி குற்றவாளி என தீர்ப்பை அறிவித்து விட்டார். இந்த தண்டனை விவரங்களை பின்னர் அறிவிப்பாக தெரிவித்திருந்தார். அது குறிப்பாக இந்த 11 பிரிவின் கீழ் இந்த அறிவிக்க உள்ளார். இந்த 11 பிரிவுகள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஏக காலத்தில் அதிகபட்ச தண்டனை எதுவும் அது ஏக காலத்தில் அறிவிக்குமாறு உத்தரவிட வாய்ப்பு இருக்கிறது. இன்று 11 மணிக்கு தீர்ப்பு வழங்குவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை 10 மணிக்கு முன்னதாகவே தீர்ப்பு அறிவிக்கப்படாமல் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. என்றால் காலை 9:30 மணிக்கு நீதிபதி தனது அறையில் அமர்ந்து விட்டார். ஞானசேகரன் சிறையிலிருந்து அழைத்து வருவதற்கு தாமதமான காரணத்தினால் தீர்ப்பு சற்று தள்ளி போனது. 10 மணிக்கு அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் 5-10 நிமிடங்களில் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனிடையே பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் 11 பிரிவுகளை அறிவிக்கப்பட தீர்ப்பில் இது ஒரு ரேர் கேஸ் என்று எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதால் கண்டிப்பாக அதிகபட்ச தண்டனை வழங்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீதிபதி எந்த முடிவு எடுக்கிறார் என்று தெரியவில்லை. சில நேரங்களில் 11 பிரிவிலும் தனித்தனியாக தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு, 11 பிரிவு தண்டனை தனித்தனியாக விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில நேரத்தில் தெரிந்துவிடும். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.